வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அவர்களின் தீர்க்க தரிசனத்தை அசைபோடும் பொருட்டு சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று இடம்பெறுவது 1/6/1974 அன்று அவர் அப்போதைய தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களை அண்ணாதுரை செய்ய மறுத்த பாவம் என்ற தலைப்பிலே கண்ட பேட்டி. அதாவது மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்ன கேள்வி உட்பட பல கேள்விகளை அருமையாக கேட்டிருக்கிறார். அந்த பேட்டியை இப்போது காண்போம். சோ திரு கருணாநிதியிடம் கேட்கிறார், அரசியலை விட சினிமாவில் கதை வசனம் எழுதித்தான் நீங்கள் முதலில் பிரபலமானீர்கள் என்று கூறுகிறேன். அது என் கருத்து. அது பற்றி என்ன கூறுகிறீர்கள்? முதல்வர் கருணாநிதி, அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் 1938 நான் பள்ளி மாணவனாக இருந்தபோதே இந்தி எதிர்ப்பு போராட்டம் போன்ற அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டேன். நான் அரசியலில் இருக்கும்போது தான் சினிமாவிற்கு வசனம் எழுதுவது, நாடகம் எழுதுவது, அதிலே நடிப்பது போன்றவைகளில் ஈடுபட்டேன். அத்தனையும் நான் ஈடுபட்ட அரசியலுக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டேன். ஆகவே நான் அவைகளின் மூலம் மட்டும் நான் தான் பிரபலமானேன் என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. இதுவும் ஒரு வகையில் நான் பிரபலமாக உதவி செய்தது என்பதை வேண்டுமானால் ஒத்துக்கொள்கிறேன். சோவின் அடுத்த கேள்வி, திமுகவில் இருக்கிற எல்லாருக்கும் மாநில சுயாட்சி பற்றி விளக்கமாக தெரியுமா? முதல்வர் கருணாநிதி, திமுகவில் எல்லாரும் மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை உரிமை உணர்வு அடிப்படையில் பொதுப்படையாக புரிந்து கொண்டிருக்கலாம். விளக்கமாக ஒவ்வொரு அம்சமாக கட்சியில் உள்ள அனைத்து தோழர்களும் புரிந்து கொண்டிருக்க முடியாது. சோவின் அடுத்த கேள்வி, காமராஜோடு உடன்பாடு வைத்துக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சில பத்திரிகை செய்திகள் சொல்கின்றன. அப்படி ஏதாவது தேர்தல் உடன்பாடு போல ஏதாவது உண்டா? முதல்வர் கருணாநிதி, இந்த செய்திக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் அவருக்கும் எனக்கும் ஒரு கருத்தில் உடன்பாடு உண்டு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எந்த ஒரு நாட்டிலும் கட்சிகள் மாறி மாறி ஜனநாயகத்தில் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் அரசியல் பாரம்பரியம் உள்ள கட்சிகள் தான் வர வேண்டும். அரசியல் உணர்வே இல்லாமல் வெறும் கவர்ச்சியால் மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் தொல்லைதான் ஏற்படும். இந்த கருத்து இருவரும் ஒருவரை ஒருவர் அணுகி பேசாமல் அவரவர்கள் தனித்தனியாக கொண்டிருக்கிற கருத்து. சோவின் அடுத்த கேள்வி, எம்ஜிஆரை தொடர்ந்து 20-25 பிரபலமானவர்கள் உங்கள் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்களே, அவர்கள் சென்றதற்கு காரணம் என்ன? முதல்வர் கருணாநிதி, அவர்களுக்கு ஆங்காங்கு மாவட்டங்களில் ஒருவருக்கொருவர் ஏற்படுகிற கோபதாபங்கள், தொகுதிகளில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படுகின்ற கோபதாபங்கள், மாவட்ட நிர்வாகிகளுக்கிடையே ஏற்படுகின்ற காழ்ப்புணர்ச்சி, இதன் காரணமாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் யாரும் என்னிடம் பகை கொண்டு சென்றிடவில்லை. சென்றவர்கள் மற்றவர்களை விட என்னை அதிகமாக தாக்குவதற்கு காரணம், அப்படி அவர்கள் என்னை தாக்கினால்தான் அந்த கட்சியில் அவர்களை நம்புவார்கள் என்று. ஆகவே தான் என்னை அதிகமாக தாக்குகின்றார்கள். சோவின் அடுத்த முக்கியமான கேள்வி, நிதியை உத்தேசித்து மதுவிலக்கை ரத்து செய்தேன் என்று கூறினீர்கள். அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது என்பதை பற்றி கவலை இல்லை, எத்தனை குடும்பங்கள் வாழ்கின்றன என்பதுதான் முக்கியம். ஆகவே மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன் என்று கூறினார். ஆனால் நீங்கள், முதல்வர் கருணாநிதி, நீங்கள் அண்ணாவின் ஒரு பகுதி பேச்சை தான் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நான் மறுபகுதியை சொல்கிறேன். அப்போது மொரார்ஜி தேசாய் மத்தியில் நிதியமைச்சராக இருந்தார். அவர் மதுவிலக்கு அமல் நடத்தாத மாநிலங்களுக்கு அவர்கள் புதிதாக மதுவிலக்கை கொண்டு வந்தால் அவர்களுக்கு நிதி உதவி செய்வோம் என்று கூறினார். அதை குறிப்பிட்டு அண்ணா அவர்கள், நாங்களும் ஒருமுறை ரத்து செய்துவிட்டு மறுபடியும் கொண்டு வந்தால் எங்களுக்கும் உதவி தருவீர்களா என்று கேட்டார். நான் ஒத்தி வைத்ததற்கு கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லவா? சோ மறுபடியும் சொல்கிறார், அண்ணாதுரை அவர்கள் பேசி அந்த பேச்சை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல் பேசியதை தொடர்ந்து அண்ணாதுரை அவர்கள் மேலும் பேசுகையில், அப்படி அந்த 2 மாத காலத்திற்கு கூட இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கூறியிருக்கிறாரே. முதல்வர் கருணாநிதி, அப்போதுள்ள சூழ்நிலையில் அண்ணா கூறியிருந்தாலும் பிறகுள்ள நிலைமையில் அண்ணா அவர்களே இருந்திருந்தால் நிதி நெருக்கடியை தவிர்க்க வேறு வழி இல்லாமல் இதைத்தான் செய்திருப்பார். சோ, எம்ஜிஆர் உங்கள் கட்சியில் இருந்தபோது அவரால் உங்கள் கட்சிக்கு ஓட்டு கிடைத்தது என்பதை நீங்கள் மறுக்கிறீர்களா? முதல்வர் கருணாநிதி,
எல்லா ஓட்டுகளும் அவருக்கு தான் கிடைத்தது என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அவராலும் ஓட்டு கிடைத்தது. ஸோ இப்போது அவர் மக்களிடம் ஒரு அரசியல் சக்தியாக ஆகிவிட்டார் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? முதல்வர் கருணாநிதி, அவர் ஒரு சக்தியாக ஆகியிருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். என்ன சக்தியாக இருக்கிறார் என்பதுதான் பிரச்சனை. அரசியல் சக்தி என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அரசியல் சக்தி என்பது நீண்ட நாள் கணக்கை வைத்து பார்க்க வேண்டியது. ஸோ எந்த அரசும் ஒரு மாநில அரசாக, அது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும், ஓட்டுக்கு பயந்து கொண்டு சில காரியங்களை செய்யாமல் விட்டு விடுகிறார்கள் அல்லது செய்து விடுகிறார்கள் என்பது என் கருத்து. அதை ஒப்புக்கொள்கிறீர்களா? முதல்வர் கருணாநிதி, என்ன காரியம் என்று சொன்னால் பதில் சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரைக் நடந்தால் அது நல்லதில்லை என்று தெரிந்தாலும் கூட அப்படி சொன்னால் ஓட்டு கிடைக்காது என்று பயந்து கொண்டு அந்த ஸ்ட்ரைக்கை ஆதரித்து விடுகிறீர்கள். நீங்களும் செய்திருக்கிறீர்கள், மத்திய அரசும் அப்படி செய்திருக்கிறது. இதற்கு என்ன கூறுகிறீர்கள்? முதல்வர் கருணாநிதி, தொழிலாளர்கள் சில நேரங்களில் ஏதோ ஒரு உணர்ச்சியில் இப்படிப்பட்ட கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். இப்போது சென்னையில் இந்த ரயில்வே வேலைநிறுத்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட இந்த போராட்டம் பிடிக்காத பொதுமக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். போக்குவரத்து இடைஞ்சல் மற்றும் பல்வேறு காரணங்களால் சங்கடப்படுகிற பொதுமக்கள் தான் தொழிலாளர்களை விட அதிகமாக இருக்கிறார்கள். பொதுமக்கள் ஓட்டு தான் அதிகம். இந்த நேரத்திலும் நாங்கள் தொழிலாளர் பக்கம் அனுதாபம் காட்ட காரணம், உணர்ச்சி வயப்பட்ட தொழிலாளர்கள் சில கோரிக்கைகளை வைக்கின்ற நேரத்தில் மேலும் அவர்களை புண்படுத்தக்கூடாது என்றுதான் அவர்கள் பால் அனுதாபம் காட்டுகிறோமே அன்றி ஓட்டுக்காக அல்ல. அப்படி பார்த்தாலும் தொழிலாளர்களை விட பொதுமக்களுடைய ஓட்டுகள் தான் அதிகம். இதிலிருந்து ஓட்டுக்காக நாங்கள் செய்யவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ கேள்வி, மாணவர்களை தூண்டி விடுவது நல்லதல்ல என்று இப்போது பேசுகிறீர்கள். ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது நீங்கள் அதையே தானே செய்தீர்கள். முதல்வர் கருணாநிதி, அதுதான் தவறு. மாணவர்கள் சுதந்திர போராட்டத்தில் சேருவதற்கு எந்த அளவிற்கு உரிமை உண்டோ அதை போலவே மொழி போராட்டத்தில் சேருவதற்குரிய உரிமை உண்டு. அது வேறு விவகாரம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது யாரையும் தூண்டிவிடவில்லை. அண்ணா அவர்கள் காலையிலும் மாலையிலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம், பெரியவர்கள் கையில் இந்த பிரச்சனையை விட்டுவிட வேண்டும் என்று அறிக்கை விட்டார். ஆனால் மாணவர்கள் அதையும் மீறி ஈடுபட்டார்களே தவிர யாரும் தூண்டிவிடவில்லை என்பதோடு இந்த பேட்டி முடிகிறது. தொடர்ந்து ஷோ அன்று சொன்னது என்ற தொடரை கேட்டு மகிழ பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.